ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோ ஒரு நாள் லஞ்சு சமைக்கிறதுலேருந்து எடுக்க ஆரம்பித்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாச்சு. காலையில் அப்பா வெளியே போயிட்டு வரும்போது கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி, மணி 11 தானே ஆகுது அப்படின்ட்டு அரிசி கழுவி உலைய வச்சுட்டு இந்த கீரையில் கையை வச்சேன் பார்த்துக்கோங்க. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு அதை இதையும் நோண்டிகிட்டு இருந்தா. சரி, அவளுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுடா அப்படின்னு சொல்லவும் அழகு போல் வந்து 2 கீரையை தான் கை பார்த்து கொடுத்தா. அடுத்து நான் சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 வேலையை ஆக்கி வச்சுட்டா. நான் கை பார்த்து வைக்கிற கீரையெல்லாம் அவள் ஒரு பாத்திரத்தில் போட்டு கீரை கடையல் செய்ய ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் வீட்டுக்காரர் கூப்பிட, அம்மா கூப்பிட, மாமனார் கூப்பிட, அப்படி இப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு ஓடி இந்த கீரையை கை பார்த்து முடிக்கக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. நல்ல வேலையாக வீட்டுக்காரர் வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அதை ஊற்றி நல்லா குடித்தாச்சு. இப்போல்லாம் வெயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக அடிக்கி. முந்தியெல்லாம் எவ்வளோ வெயில் அடித்தாலும் பிள்ளை வெளியே போயிட்டு உள்ளே வரவே மாட்டா. மல்லு கட்டி அழுது பிறக்கி அடியை கொடுத்து தான் உள்ளே தூக்கிட்டு வருவேன். இப்போல்லாம் அவளே சமத்தை வெளியே போகிறதே கிடையாது. கையில் ஒரு பேனாவையும் நோட்டையும் மட்டும் கொடுத்தா போதும். கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளை தொந்தரவு பண்ணாமல் அவாட்டில் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பா. சரின்னு ஒரு வழியாக நம்ம கீரையெல்லாம் கை பார்த்துட்டு வந்து அதை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த கீரைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்பயுமே பாப்பாவுக்கு கீரை சாதம் செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு தனியாக தான் கீரை வந்து பருப்போடு சேர்த்து வேக வச்சு கொடுப்பேன். காரம் சாப்பிட மாட்டா. அந்த கீரையெல்லாம் கொஞ்சம் நரம்பு நரம்பாக இருந்தால் எப்படி சாப்பிடுவாளோ என்னமோ ஏதோ அப்படின்ட்டு நான் கொடுக்குறதே கிடையாது. நம்ம இந்த அரைக்கீரை கடையில் செஞ்சு வீட்டில் ரொம்ப நாள் ஆகுது. அம்மா ஊர்லேருந்து வரும்போது முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறமா அகத்திக்கீரை தான் கொண்டு வருவாங்க. அதை பொரியல் மாதிரி தான் செஞ்சு அப்பப்போ சாப்பிடுவோம். அவள் பொரியல் சாப்பிட மாட்டாள். அரைக்கீரை கடையில் மட்டுமே தான் சாப்பிடுவாள். இன்றைக்கி தான் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வர்றவங்கட்டையும் கீரை வாங்கலை. அதுக்கப்புறம் கீரையே நாங்கள் வாங்கலை. சரி, இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு மட்டும் வாஷ் பண்ணி தண்ணியில் வேக வச்சுருந்தேன். அது நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா வெங்காயம், புளிப்புக்கு தக்கன தக்காளி, காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய், க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரை, அதுக்கப்புறமா 2 பல் பூண்டு சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடியை போட்டு மூடி வேக வச்சிடணும். பாப்பாவுக்கு இன்றைக்கி இந்த கீரை தான் கொடுக்க போகிறேன். எப்படி சாப்பிட போகிறா என்ன ஏதுன்னு தெரியலை. சாப்பிடல அப்படின்னா ரசம் சாதம் கொடுத்துக்கலாம், ஏதாவது முட்டையை பொரிச்சு அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணி பண்ணினேன். நேற்று ஈவினிங் போல் வீட்டுக்காரர் வெளியில் போயிருந்தாங்க. ஸோ வரும்போது கொஞ்சம் சீனி அவரைக்காய், கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் கோவக்காவும் 1/4 கிலோ மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். இவங்க பல நாள் காய் வாங்கி அனுபவம் இருக்கிற மாதிரி 1/4 கிலோ வாங்கினா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2மே 1/2 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம வீட்டில் 1/4 கிலோ அளவுக்கு செஞ்சோம் அப்படின்னாலுமே அதுவே மிச்சம் இருக்கும். நைட்டு நானும் வீட்டுக்காரர் இருந்தால் அந்த பொரியலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். 1/2 கிலோ வச்சு என்ன செய்ய அப்படின்னு கொஞ்சம் நேரம் திருன்னு முழிச்சிக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா சீனி அவரைக்காய் வத்தல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியை மட்டும் பிரித்து பொரியலுக்காக எடுத்து வச்சுட்டு மீதியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை சூடாக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சீனி அவரைக்காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சீனி அவரைக்காயெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எங்கள் அம்மா அதை ஒடிச்சு நரம்பெல்லாம் எடுப்பாங்க. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, அதுவும் இல்லை ஒன்று ஒன்றா நம்ம ஒடிச்சு எடுத்துக்கிட்டு தான் இன்னும் டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 சேர்த்து பீன்ஸ் மாதிரி கட் பண்ணியிருந்தேன். அதுவும் எனக்கு சரியாக கட் பண்ணுறதுக்கு வரலை. அதுக்கப்புறமா சிசர் எடுத்து 5-6 கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி இப்படின்னு எப்படியோ ஒரு வழியாக கொத்தவரங்காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கீரை கடையில் எப்பயுமே மண் சட்டியில் தான் வைப்பேன். என்ன ஞாபகத்தில் வச்சேனே தெரியல, ஈயச்சட்டியில் வச்சு கீரையை கடையிறதுக்குள்ளே எனக்கு கையெல்லாம் வலிச்சு போயிட்டு அப்படியே அதையும் தாளித்து ஒரு ஓரமாக வச்சாச்சு. இப்போ கொத்தவரங்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் கடுகு, உளுந்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காய் அதையும் சேர்த்து எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சீனி அவரைக்காயெல்லாம் நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த காயை பார்க்கவும் இல்லை, சாப்பிடவும் செய்யலை. ஆனால் இந்த கொத்தவரங்காயில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது தெரியாமல் இவ்வளோ நாள் அந்த காயை விட்டுட்டோமே அப்படின்னு தான் தோணுது. காயில் கொஞ்சமாக தண்ணி, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியை போட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வத்தலுக்காக வேக வச்ச சீனி அவரைக்காவும் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அதையும் மொட்டை மாடியில் கொண்டு வந்து காய வச்சுட்டேன். சீனி அவரைக்காய் பொரியலுக்கு தேங்காய் கூட காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய், ஜீரகம், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து கொரப்பாக அரைச்சி வெளியே வச்சுட்டு அதே ஜாரில் ரசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்து அதையும் போட்டு அரைச்சி ரசத்தையும் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி மெயின் டிஷ்ஷே ரசம் தான், கீரை கடையல். அதுக்கப்புறமா இன்றைக்கி வாங்கிட்டு வந்த கோவக்காய், சீனி அவரைக்காவை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனி அவரைக்காய் பொரியல் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் பண்ணுறேன். ஸோ எப்படி வருமோ என்ன ஏதோ அப்படின்னு தான் நினச்சிட்டு பண்ணேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. தண்ணியெல்லாம் வற்றி காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை
மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கையோட ரசத்தையும் தாளித்து விட்டாச்சு. எனக்கே டைம் ஆயிடுச்சு. நானே பறந்து பறந்து வேலை பார்த்துட்ருக்கேன். அதுக்கு இடையில வீட்டுக்காரர் வந்து சுக்கு தண்ணி போட்டுக்கிறேன், அது போட்டுக்கிறேன், இது போட்டுக்கிறேன்ட்டு வந்தார். சரி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கோவக்காயும் பொரியலுக்காக கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்பயுமே வட்ட வட்டமாக தான் கட் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீளமாக கட் பண்ணி எடுக்கக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் கோவக்காவையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பாதியெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு தக்கன மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், தேவையான உப்பு இது மட்டும்தான் சேர்த்தேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடி அடுப்பை சிம்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா காயுமே சூப்பராக வெந்து வந்துடும். தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா சிங்கில் கடந்த பாத்திரத்தெல்லாம் காய் வேகிறதுக்குள்ளே விளக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கடன்னு விளக்கி கழுவி கவுத்திட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது கோவக்காயுமே சூப்பராக வெந்து வந்திருந்தது. மணி பார்த்தீங்க அப்படின்னா 2:30 கிட்ட ஆயிடுச்சு. எனக்குமே வயிறு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கீரை சாதம் கொடுக்க போகிறோம். அவள் சாப்பிட்டு முடிக்கக்குள்ளே நம்மளுக்கு பசி மயக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு நானும் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாப்பா வாட்டில் விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா டைம் ஆயிடுச்சு. ஒரு 3 கிட்ட ஆயிடுச்சுல்ல. அவள் பசியினால் சாப்பிட்டாளா இல்லை பிடிச்சி சாப்பிட்டாளான்னு தெரியல. ஆனால் கீரை சாதத்தை அழகு போல் சாப்பிட்டுட்டா. சரி தூங்குவா அப்படின்னு பார்த்தா ஒரே ஆட்டம் தான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 5 மணிக்கு மேலே தான் தூங்கினா. அவள் கூட சேர்ந்து நானும் ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.